अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। ननु यदि यावत् खादिरत्वम् आयाति तावदेव औदुम्बरत्वं विधीयते तदा तेन खादिरत्वबाधः अप्राप्तबाधः स्यात् தார்த்தீய பாதவத். நாம கடைசியா பார்த்தது என்ன விஷயம்னு கேட்டா, பிரகிருத்திலிருந்து யூப அனுவாதமாக, அதாவது யூபத்தை உத்தேசிச்சு காதிரமானது வருவதற்கு முன்பாகவே விகிருத்தில உதும்பர காஷ்டா விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த பிரகிருத்திலிருந்து காதிரத்துவம் அதிதேசம் ஆகாது, யூபம் மட்டும்தான் அதிதேசம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதுல ஒரு சின்ன விசாரம் பண்றா, காதிரத்துவம் வந்து அதாவது அதிதேசம் ஆகி அதன் பிறகு அது இல்லேன்னு நாம சொல்றதா இருந்தால் அதற்கு பேரு பிராப்தபாதா. காதிரத்துவம் வரவே இல்லை. ஏன் வரலன்னா, இங்க ஏற்கனவே உதும்பரத்துவம் படிக்கப்பட்டிருப்பதினால காதிரத்துவம் வரவே இல்லை அப்படின்னு சொன்னா இது அப்பிராப்த பாதா. அதாவது இந்த காதிரத்துவம் விகிருத்திக்கு அதிதிஷ்டமாக ஆயிடுத்து, அதுக்கப்புறம் அது பாதிச்செடுத்து அப்படின்னு சொன்னா அது என்ன பாதா? பிராப்த பாதகாவா அப்பிராப்த பாதகாவா? பிராப்த பாதகா. பிராப்த பாதா, பிராப்தஸ்ய பாதா பாதகா. அது வரவே இல்லை அப்படின்னு சொன்னா அது அப்பிராப்த பாதா. பாதகாங்கிறது இப்ப அப்பிராப்த பாதகான்னு சொல்லும்போது எதுக்கு பாதகா? காதிரத்துவத்துக்கு பாதா. காதிரத்துக்கு அப்பிராப்தமான ஒரு பாதம் கிடைச்சுடுத்து. அதாவது அது இங்க அதிதேச பிரமாணத்தினால அது கிரகிக்கவே படல. ஏன்னா பிராப்த பாதகான்னு சொல்லும் போது பிராப்த ஔதும்பரஸ்ய பாதகா, பிராப்த காதிரத்வஸ்ய பாதகா. காதிரத்தா ரெண்டு இடத்துலயுமே பிரதியோகி காதிரத்துவம் தான் பாதிக்கப்பட போறது. அதுதான், அது சந்தேகம் இல்லை. ஔதும்பரோ யூபோபவத்தின்னு விகிருத்தில இருக்கு. விகிருத்தில காதிரோ யூபோபவத்தின்னு. அப்பனா காதிர யூபத்துக்கு தான் இங்க காதிரம் தான் பிரதியோகியா இருக்கும் இல்லையா? ஆமா. அதாவது பிராப்த பாதகான்னு சொல்லும் போது प्राप्त खादिरस्य बाधः प्राप्त बाधस्थले प्राप्त खादिरस्य बाधः. அப்பிராப்த பாதகா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அது அப்பிராப்தமாகவே இல்லைன்னா பாதகாங்கிறது எங்க போய் சேரும்னு எனக்கு அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதாவது அது வரவே இல்லைன்னா அதனுடைய பாதகா எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன் இல்லையா? பிரதியோகி அபாவகான்னு சொன்னாலே பிரதியோகி வேணும். காதிரத்தான் வரவே இல்லையே, அப்ப எப்படி அது பாதகா வரும்? பிரதியோகி பிரதியே வராம எப்படி பாதகா வரும்? ஆமா, சரியானதுதான், கண்டிப்பா சரியானதுதான். ஆனா இங்க நாம எப்படி வச்சுன்னு பேசுறோம்னு கேட்டா, அதிதேச பிரமாணத்தினால கிரகிக்கப்பட்டிருக்கு, கிரகிக்கப்படலை. அதாவது அதிதேச பிரமாணம்
யூபத்தை எப்படி கிரகிச்சுக்கிறதோ, பிரகிருத்திலிருந்து விகிருத்திக்கு எப்படி கொண்டு வருதோ, அத போல காதிரத்துவத்தையும் கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அந்த அதிதேச பிரமாணத்துக்கு காதிரமும் விஷயம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். விஷயம் ஆகி அதன் பிறகு நம்ம அதை பாதிச்சோன்னு சொன்னா அது கிடையாது இந்த விக்கிரத்திலே அப்படின்னு சொன்னா அது பிராப்த பாதா. அது பிராப்த பாதான்னு அர்த்தம். பிரமாண விஷயீபூதஸ்ய பாதா, அதிதேச பிரமாண விஷயீபூதஸ்ய பாதா. இதே அப்படி இல்ல, அதிதேசம் அந்த காதிரத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு முன்னாடியே யூபத்தை கிரகிச்சுக்கோ, அது தேவை, காதிரத்துவம் வேண்டாம், ஏன்னா அதுக்கு பதிலா இங்க உதும்பரத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதிதேச பிரமாணமானது அந்த காதிரத்துவத்தை விஷயமாகவே ஆக்கிக்கல. அந்த பிரமாணம் அதுல பிரவர்த்திக்கவே இல்லை. அந்த பிரவர்த்திக்கலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பாதா. இப்படி இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிக்கணும். அப்போ பாதகான்னா இதுதானே. இப்போ அதிதேச பிரமாணம் அதை விஷயம் ஆக்கிண்டால் அதிதேச பிரவர்த்தியே பாதிச்சு அப்படி எடுத்துக்கணும். அதாவது அதிதேச பிரமாணமானது அதை விஷயமாகவே ஆக்கிக்கல. இதுதான் நம்ம பாதகான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சொன்னா அது என்னது, அப்ராப்த பாதா. இதே அதிதேச பிரமாணத்தினால எப்படி யூபாதிகள் கிரகிக்கப்படுறதோ, ஆக்கப்படுறதோ, அத விஷயமாக ஆகிறதோ அதிதேச பிரமாணத்துக்கு, அத போல காதிரமும் ஆயிடுத்து. அதன் பிறகு இந்த சாஸ்திரத்தை பார்த்துட்டு விக்கிருத்தில ஔதும்பரோ யூபோபவதிங்கிற சாஸ்திரத்தை பார்த்துட்டு இந்த அதிதேச பிரமாணத்துக்கு விஷயமாக இருக்கிறதே யூபாதிகள், அதுல இந்த காதிரத்துவம் மட்டும் வேண்டாம், ஏன்னா அதுக்கு பிரதிநிதியாக இங்க உதும்பரத்துவம் படிக்கப்பட்டிருக்கு இப்படின்னு சொன்னா அது பிராப்த பாதா. அப்போ நம்ம இந்த பிராப்த பாதா அப்பிராப்த பாதான்னு எதை வச்சு சொல்றோம்? அதிதேச பிரமாணமானது அந்த விஷயத்தை கிரகிக்கிறதா இல்லையா சிண்டு அப்புறம் பாதம் சொன்னால் பிராப்த பாதா. கிரகிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது கிடையாது, அது இந்த பிரமாணத்துக்கு அது விஷயம் ஆகாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அப்பிராப்த பாதம். இப்படி சரி சரி இப்படி ரெண்டு பிராப்த பாதா அப்பிராப்த பாதான்னு ரெண்டு வகையா இருக்கே. இந்த இடத்துல நீங்க எந்த பாதத்தை சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ண போறா. இந்த விசாரங்கள்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்படின்னு சாஸ்திரத்துல ஒண்ணு இருக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பிராப்த பாதான்னு ஒண்ணு இருக்கு, அப்பிராப்த பாதான்னு ஒண்ணு இருக்கு, சொல்லித்தரதுக்காக. பரிசங்கியா தோஷத்ரயத்துல வரும் பிராப்த பாதா, ஆனா அப்பிராப்த ஸ்வீகாரகான்னு வந்துடும். அது வேறு, அந்த இது வேறு, அது வேற. பிராப்தஸ்ய பாதா அப்பிராப்தஸ்ய ஸ்வீகாரகான்னு ஒண்ணு வரும். ஸ்வார்த்த பரித்யாக இப்படின்னு. ஆமா சரி, இப்போ நாம இந்த கிரந்தத்தை பார்க்கலாம். இப்போ இந்த பாதா ரெண்டு வகைங்கிறது தெரிஞ்சுபடுத்து இல்லையா சுதன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கா. ரெண்டு வகையா இருக்கு. இப்போ இந்த பிரகிருத இடத்துல எது இருக்குன்னு விசாரம் பண்ண போறா. நானும் எதி யாவத் காதிரத்துவம் ஆயாதி தாவத் ஔதும்பரத்துவம் விதீயதே ததா தேன இत्युक्ते औदुम्बरत्वेन காதிரத்துவ பாதः பிராப்த பாதः ஸ்யாத் ஆர்த்தீய பாதவத். இதுல இன்னொரு விஷயம், நம்ம சாஸ்திரத்துல அதாவது சாஸ்திர அத்தியாயத்துல இருக்கக்கூடிய விஷய நிரூபண பிரகாரப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த பாதாவை ரெண்டு பாதா நம்ம பார்த்தோம் இல்லையா, பிராப்த பாதா அப்பிராப்த பாதான்னு. இதுல இந்த அப்பிராப்த பாதான்னு இருக்கு, அதை எந்த அத்தியாயத்துல நிரூபிச்சிருக்கா மீமாம்சா சாஸ்திரத்துல அப்படின்னு கேட்டால் 3வது அத்தியாயத்துல நிரூபிச்சிருக்கா. 10வது அத்தியாயத்துல பிராப்த பாதாவை நிரூபிச்சிருக்கா. அப்படின்னு சொன்னா பெரும்பாலான அப்பிராப்த பாத விஷயங்கள் 3வது அத்தியாயத்துல வருது, 10வது அத்தியாயத்துல பிராப்த பாத விஷயங்கள் நிறைய வருதுன்னு அர்த்தம். இது நமக்கே தெரியும். ஆக்சுவலி நம்ம பார்த்திருக்கோம். எங்க தெரியுமா, இந்த 3வது அத்தியாயத்துல ஒவ்வொரு அத்தியாயத்துல ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டு விசாரம் பண்றான். அந்த அத்தியாயத்துக்கு ஒரு விஷயா இருக்கும். 3வது அத்தியாயத்துல என்ன விஷயா அப்படின்னு கேட்டா, கர்ம பேதா விஷய, அங்காங்கி பாவா விஷய. த்விதீயாத்தியாயத்துல கர்ம பேதா, 3வது அத்தியாயத்துல அங்காங்கி பாவா விஷய. இப்போ இந்த அங்காங்கி பாவத்தை சொல்றதுக்கு 6 பிரமாணங்கள் இருக்கு இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம். ஸ்ருத்யர்த்த ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியான்னு பார்த்திருக்கோம். இதுல
இந்த ஸ்ருதி பிரமாணம் இருக்கே, ஸ்ருதி பிரமாணம் எங்க பிரவர்த்திக்கிறதோ அங்க லிங்கம் பிரவர்த்திக்காதுன்னு சொல்றோம் இல்லையா. அதாவது லிங்க பிரமாணம் அதை விஷயமே பண்ணாது, அது வர்றதுக்கு முன்னாடி இது பாதிச்சிடும். இப்படி கிடையாது. இப்படி கிடையாதுன்னா எப்படி? லிங்கமானது ஒரு மந்திரத்தை விநியோகம் பண்றதுக்காக வருது. வரும் பொழுது அதே மந்திரத்தை இந்த ஸ்ருதி பிரமாணமானது இன்னொரு இடத்துல விநியோகம் பண்றது இப்படி கிடையாது. இப்போ நம்ம உதாரணமா என்ன பார்த்தோம்? கதாச்சன ஸ்தரீரசிங்கிற தேவதா பிரகாசன மந்திரம் தான். இந்த மந்திரத்தை ஐந்திரியா கார்கபத்தியம். ஆமா, இந்த மந்திரத்தை லிங்க பிரமாணமானது இந்திர தேவதா பிரகாசனார்த்தமா சொல்றதுக்காக முற்பட்டது. அப்போ ஸ்ருதியானது அதை பாதிச்சு அக்னி தேவதா உபஸ்தானத்துக்கு அங்கமா சொன்னது இப்படி கிடையாது. இந்த ஸ்ருதியானது அக்னியுபஸ்தான அங்கமா இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணும் பொழுது இந்த லிங்கம் உற்பத்தி ஆகவே ஆகாது. லிங்க பிரமாணம் எழவே எழாது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதா எந்த மாதிரியான பாதா? அப்பிராப்த பாதா. அப்பிராப்த பாதா. அதனாலதான் இதை என்ன சொல்லிட்டு இருக்கா, இந்த அப்பிராப்த பாதத்தை திருத்தீயாத்தியாய நிரூபித பாதா, இதையே தார்த்தீய பாதான்னு சொல்லுவா. அத்தியாயே நிரூபிதா பாதா தார்த்தீய பாதா. தாசமிக பாதா தசமாத்தியாயே நிரூபியமான பாதா இத்தியர்த்தா. தார்த்தீய பாதா அப்படின்னு சொன்னா திருத்தீயாத்தியாயே நிரூபியமான பாதான்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்கா? ததா தேன காதிரத்வ பாதா அப்பிராப்த பாதா சியாத் இப்படின்னு இருக்கும். அப்படின்னு சொன்னா இங்க தார்த்தீய பாதாவா தாசமிக பாதாவா எது சொல்லணும்? திருத்தீயாத்தியாய பாதா, தார்த்தீய பாதா. தார்த்தீய பாதா. ஆனா வஸ்துதா இங்க அபேட்சிதம் தாசமிக பாதா அபேட்சிதம். அதனாலதான் சியாத் அப்படின்னு தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஆயிடும். திருத்தீயாத்தியாய பாதவத் தார்த்தீய பாதவத் பவேத் அப்படின்னு சொன்னா அப்படி ஆயிடும்னு அர்த்தம், தோஷம்னு அர்த்தம். அப்படி வரக்கூடாது. சரியா? அதை மனசை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அதையே விவரிக்க போறா. ததாஹி பாதா த்விவிதா கதம் அப்ராப்த பாதா பிராப்த பாதஸ்சேதி. தத்ர தத்ர இत्युक्ते प्राप्तबाध अप्राप्तबाधयोर् मध्ये तार्तीयः बाधः तृतीयाध्यायगत बाधः अप्राप्तबाधः. तत्र हि यावत् दुर्बलेन प्रमाणेन विनियोगः कर्तुम् आरभ्यते, எதுவரையில் துர்பலமான பிரமாணங்கள் விநியோகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதோ அதற்கு உள்ளாகவே, தாவதேவ அதற்கு முன்பாகவே அர்த்தம். தாவதேவ அத பிராகேவ பிரபல பிரமாணேன விநியோகः கிரியதே இதி தத்போதிதேன இதர பாதः. தத்போதிதேன இत्युक्ते பிரபல பிரமாண போதிதேன இதர பாதः. இதர பாதः இत्युक्ते துர்பல பிரமாண பாதः அப்பிராப்த பாதா. துர்பல பிரமாணஸ்ய அப்பிரவருத்தத்வாத் அப்படின்னு அர்த்தம். துர்பல பிரமாணம் பிரவருத்திக்கவே இல்லை. இந்த மந்திர விஷயத்துல நம்ம பார்த்தோமே, அங்க துர்பல பிரமாணம் பிரவர்த்திக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே விநியோகம் பண்ணிடுது. இந்த மாதிரிதான் அடுத்தடுத்தது பிரமாணத்திலையும் நம்ம அந்த பிரகாரத்தை பிரகாரத்தை பார்க்கணும். இந்த பிராப்த அப்பிராப்த பாதத்துக்குள்ள எது பிரபலம்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பிரபலமா இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல தார்த்தீய பாதகா சியாத்துனால அப்பனா அந்த அப்படி பிரபல துர்பல பாவகா இங்க இல்ல. ஆனா பாதகாங்க இருக்கிறதுனால அந்த அது ஏன் இந்த இடத்துல தார்த்தீய பாதம் வரக்கூடாது, பாதகா தான் தாசமிகா தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, பிராப்த பாதத்தை 3 விதமா பிரிச்சிருக்கா. பிரத்யாம்னானாத்து பிரதிஷேதாத்து அர்த்தலோபாத் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கா. மேற்கொண்டு சொல்லுவா. இருக்கு மேற்கொண்டு அதுதான் வரப்போறது. அதனால அதுதான் வரப்போறது. கிரந்தசாவே நான் பார்த்துடலாம். கிரந்தத்திலிருந்து
துர்பல பிரமாணஸ்ய அப்பிரவருத்தத்வாத். பாருங்க, பிராகிருதஸ்ய து அங்கஸ்ய விக்ருதோ சோதக பிராப்தஸ்ய பிரத்யாம்னானாத் அர்த்தலோபாத் பிரதிஷேதாத்வா யஹ பாதஹ சஹ பிராப்த பாதஹ. அதுக்கு மூணுத்துக்கும் மூணு உதாரணம் இருக்கு, காமிக்கிற பாருங்க. முதல்ல பிரத்யாம்னானாத் பாதா, அதுக்கு உதாரணம் காமிக்கிறேன். யதா பிராகிருதானாம் குஷானாம் பிரதிகூல ஷராம்னானாத் பாதா பிரத்யாம்னானாத் பாதா. பிரகிருத்தோ குஷமயம் பரிஹிர் பவதி அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. யாகத்துல நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பரிஹி குஷாஹா பவேயு அப்படின்னு இருக்கு. இப்போ அதனுடைய ஸ்தானத்துல தத் பிரதிகூல பிரதிகூலம்னா தத் விருத்த, அதாவது தத் பின்னம் தானே. ஷரமயம் பரிஹிர் பவதிங்கிறதுல ஷராஹா அது ஒரு அவாந்தர ஜாதி, அவாந்தர பின்ன பதார்த்தா. குஷாஹா ந குஷே யாதிருஷி ஜாதிஹி வர்த்ததே தத் பின்னா ஜாதிஹி ஷரேஷு பவேத். அதனால அது பின்ன பதார்த்தா. சரியா? இப்போ பிராகிருதானாம் குஷானாம் பாதா பிரத்யாம்னானாத் பாதா. கிம் பிரத்யாம்னாதம் தத்ர பிரதிகூல ஷர ஆம்னானாத் விஹிதத்வாத் இத்யர்த்தா. இப்போ புரிஞ்சுது இல்லையா? பிரத்யாம்னானாத் பாதஹான்னா எப்படின்னு புரிஞ்சுது இல்லையா? நாம இப்போ பார்த்துன்ற இடத்தையும் அதேதான். காதிரோகின்னு பிரகிருதியில இருக்கு, விகத்துல இருக்கு. அதே இடத்தையே கூட சொல்லலாம். ஆனா நமக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் போது வேற சொல்லணும், இன்னொன்னு சொல்ற. அடுத்தது அர்த்தலோபாத் பாதா குத்ர, அத சொல்ற. யதாவ அவகாதஸ்ய கிருஷ்ணலேஷு வைதுஷ்ய ரூப பிரயோஜன லோபாத். பாருங்க, ஔஷத திரவியகமாக இருக்கக்கூடிய பிரகிருதியாக ஒண்ணு இல்ல. இப்ப விரீஹிபிரிய சேதான் இருக்கு இல்லையா? எவைரிய சேதா விரீஹிபிரிய சேதா. அந்த இடத்துல அவகாதா விஹிதா. கிமர்த்தம் விஹிதா? துஷ விமோகார்த்தம். இப்போ இதே பிரகிருதியினுடைய விகிருதி ஒண்ணு எடுத்துப்போம், ஒரு யாகத்தை எடுத்துப்போம். அந்த யாகத்துல எது திரவியமா இருக்குன்னு சொன்னா, அதாவது இந்த வாக்கியம் கூட இருக்கு, பிராஜாபத்தியம் கிருத்தே சரண் நிர்வபே சதகிருஷ்ணனம் ஆயுஷ்காமஹா அப்படின்னு. ஆயுஷ்காம கர்த்திரு பிரயோஜனார்த்தம். ஆயுரபிவிருத்தி தத்ர பலம் தத் காமனாவான் யஹ வர்த்ததே தததிகாரிக யாகா விஹிதா. அந்த யாகத்துல அந்த யாகம் இந்த ஆக்னேயத்துக்கு விகிருதி இருக்கட்டும். இப்போ அந்த இடத்துல கிருஷ்ணல திரவியம் விதிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணலம்னா தெரியும், ஒரு திரவியமா? அது என்னது அப்படின்னு கேட்டா, இந்த தங்கம் இருக்கு இல்லையா? ஆமா, அதனுடைய துகள் மாதிரி இருக்கும். ஓ, அது அதாவது ஏதாவது இந்த நெல் அது மாதிரி சசியங்களா? தங்கம் தங்கத்தை துகள்னு சொல்லிட்டு இருக்கேன். மணிகள்னு சொல்லலாம் வேணாம். கணங்கள் சொல்றோம் இல்லையா? கணங்கள் நம்ம தமிழ்ல சொல்றாங்க அரிசி மணிகள்னு சொல்லுவோம். மணிகள்னு அர்த்தம் மாதிரி. அந்த மாதிரி சுவர்ணத்தினுடைய நான் துகள்கள் சொன்னது அர்த்தம் சொன்னா எந்த அர்த்தம் தமிழ்ல? மணிகள்னு அர்த்தம். கணாஹா, தானிய கணாஹான்னு சம்ஸ்கிருதம் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கணஸ்த பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதுதான் அது. சரியா? அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல பிரகிருத்திலிருந்து வரும் பொழுது அவகரணாதிகளும் சேர்ந்தன வரும் விகிருதிக்கு. ஆமா, பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் அதிதேசம் பண்ணும் பொழுது அவகரணமும் சேர்ந்துதான் வரும். பாருங்க, பிரகிருத்தியில அவகரணம் என்ன காரியம் பண்ணினது? துஷ விமோகார்த்தம் அப்படிங்கிறதுக்காக வந்தது. இப்ப இந்த இடத்துல துஷ விமோகம் கிடையவே கிடையாது. துஷமே கிடையாது, துஷகாவே கிடையாது. அப்போ எந்த பிரயோஜனத்துக்காக பிரகிருத்தியில விதிக்கப்பட்டதோ அந்த பிரயோஜனம் இங்க இல்லை. அர்த்தலோபா, அர்த்த சப்தஸ்ய பிரயோஜனம் இத்தியர்த்தா.
தாதிருஷ பிரயோஜனாபாவாதேவ அதிதேச பிரமாணேன அவஹரணம் ந கிருஷ்யதே. அப்போ இந்த இடத்துல அவஹரணஸ்ய பாதா. பாதான்னா என்ன அர்த்தம்? அதிதேச பிரமாணஸ்ய சஹா விஷய நபவதி இत्यர்த்தः. பாதான்னு சொன்னா ஏதோ இந்த பாத சப்தத்தை கேட்டா நமக்கு சென்டிமெண்டலி வேற ஏதாவது என்னடா பாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் கிடையாது. அதிதேச பிரமாணத்துக்கு அது விஷயமாகாது, அவ்வளவுதான். பாதான்னு அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல அவஹரணஸ்ய பாதான்னு சொல்றோமே, இந்த பாதகாவுக்கு காரணம் என்னது அப்படி சொல்லக்கூடாது, பிரயோஜனாபாவம். பிரயோஜனாபாவம் துஷ விமோக ரூப பிரயோஜன ஜனகத்துவம் அவஹரணஸ்ய நாஸ்தி. சரியா? இன்னொரு வாட்டி சொல்லுவோம்னா, இப்ப கடைசியா சொன்னது மட்டும் நடுவில் நின்று போறேன் அப்படியே. சொல்றேன். துஷாஹ ந பவந்தி भवन्ति चेत् तुष विमोक रूप प्रयोजन सिद्धि अवहरणस्य भवेत्, प्रयोजनं भवेत्. तुषाः एव न सन्ति चेत् तत्र तुष विमोक रूप प्रयोजनार्थम् அவஹரணஸ்ய அபேட்சா ஏவ நாஸ்தி. இல்லையா? அதனால இங்க இப்போ எந்த காரணத்தினால அவஹரணம் இங்க வரல அப்படின்னு கேட்டா பிரயோஜனாபாவாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க அர்த்தலோபாதுன்னு சொல்ற. அர்த்த பதத்துக்கு பிரயோஜனம் அர்த்தம். அர்த்தோபிதேய ரை வஸ்து பிரயோஜன நிவர்த்தி சொல்லிருக்கோம். ஆமா, அந்த அதனால இப்ப அர்த்தலோபாதி இத்துக்தே பிரயோஜனாபாவாத் பாதா. கஸ்ய பாதா? அவஹரணஸ்ய பாதா. இது ரெண்டாவது. மூணாவது பிரதிஷேதாத் பாதா அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரகிருதியிலிருந்து அங்கங்கள் வரும் பொழுது இந்த அங்கங்கள் இங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லி கொடுக்கறது விகிருதியில. அங்கங்களுடைய அனுஷ்டானம் இங்க கிடையாது. அதுக்கு நம்ம காரணம் எல்லாம் பார்க்க முடியாது. என்ன காரணம் பார்க்க முடியாது? பிரயோஜனம் அஸ்திவானவா அப்படின்லாம் பார்க்க முடியாது. கிடையாதுன்னு சொல்லியிருக்க அவ்வளவுதான். பிரதிஷேதாத். அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான். யதா பித்ரேஷ்டோ ஹோத்ருவரணஸ்ய ந ஹோதாரம் விரணீதே இது பிரதிஷேதாத். இதிலிருந்து அங்கங்கள் வரும் பொழுது ஹோதா அத்வர் எல்லாம் தான் சேர்த்து வருவா. அப்படி வரும் பொழுது இது தர்ஷபூர்ண மாசத்துடைய விகிருத்தியாக பித்ரேஷ்டிங்கிறது. பித்ருயஜ்ஞம் மகாபித்ருயஜ்ஞம் சொல்றோம் இல்லையா? அதுல வரக்கூடிய பல பிரயோகத்தை எடுத்துதான் இன்னைக்கு ஸ்ராத்தங்கிறதே நம்ம ஒரு கல்பனமா ஒரு பிரயோகத்தை கல்பிக்கிறோம். பிண்டபித்ரு யஜ்ஞான் இருக்கு. பிண்டபித்ரு யஜ்ஞா அது ஸ்ரௌத பிரயோகமானா? எங்களுக்கு ஸ்மார்த்தத்திலேயே இருக்கேன். ஆமா, அதுவும் இருக்கு. சாமவேதத்துக்கு மட்டும்தான் ஸ்மார்த்தத்துல இருக்கு. பாக்கி எல்லா வேதத்திலையும் சௌதத்துலதான் இருக்கு. ரிக்வேதத்திலையும் சரி, யஜுர்வேதத்திலையும் சரி சௌதத்துலதான் இருக்கு. சாமவேதத்துக்கு மட்டும்தான் ஸ்மார்த்தத்துல இருக்குலாம் இந்த பிண்டபித்ரு யஜ்ஞமானது. அத அடிப்படையா வச்சுட்டுதான் நாம ஸ்மார்த்தத்துல ஸ்ராத்தமே பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலும் அதுல வரக்கூடிய விஷயங்கள் தான் வருது. நம்ம எல்லா கர்மாக்களையுமே அப்படிதான் ஸ்ரோதத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடிமுகத்துல ஆரம்பிச்சு எல்லாமே அப்படித்தான். சரி, இப்போ நமக்கு இங்க என்ன வேண்டி இருக்குன்னு கேட்டா தர்ஷ விகிருத்திங்கிறதுனால அதுல நமக்கு என்ன கிடைக்க போறது? அதிதேச வரணங்களும் வரும். வரும் பொழுது இங்கேயே வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்கு? அப்போ விரணீதே அப்படின்னு இப்போ வரணம் இங்கே பிரதிஷேதம் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல அதிதேச பிரமாணமானது ஹோத்ரு வரணத்தை விஷயமாக்கிக்காது, கிரகிச்சுக்காது. இப்போ இந்த இடத்துல பாதா, இந்த பாதத்துக்கு என்ன காரணம்? பிரத்யாம்னானாத் அப்படின்னு, அதாவது ஹோத்தாவை காட்டிலும் அவனுடைய ஸ்தானத்தை வேற யாராவது விதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பிரத்யாம்னானம் இல்லை, அர்த்தலோபமும் இல்லை. இங்க ஹோத்தா வரலன்னாலும் அவரால் பண்ண வேண்டிய உபகாரம் ஒண்ணும் இங்க இல்லை அப்படிங்கிறதும் இல்லை, உபகாரமும் இல்லை. அப்ப வேற என்ன காரணம்? பிரதிஷேதா பாதா. இப்படி 3 விதமான பாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விபாகங்களும் எதுல வருது? பிராப்த பாதத்திலேயே அப்பிராப்த பாதத்திலேயா? இது எல்லாமே பிராப்த பாதத்துல வருது. சமீச்சீனம், பிராப்த பாதத்துல வருது. இப்போ நம்ம பிரகிருத ஸ்தலத்தை நாம இப்போ விசாரம் பண்ணிட்டு இருக்கோமே, காதிரோ யுபபவதி ஔதும்பரோ யுபபவதின்னு. இந்த இடத்துல பிராப்த பாதகா வரணுமா இல்ல அப்பிராப்த பாதம் வரணுமா? இப்போ நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? பிராப்த பாதகாவே வரணும். ஆனா நாம
சரிதான், ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அது இல்ல, பிராப்தவாதா ஏவ வரணும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன். அப்படி இன்னும் அப்ப சம்ஸ்கிருதத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். இன்னும் அப்படியே கொஞ்சம் அடுத்தது தமிழை கட் பண்ணி வெறும் சம்ஸ்கிருதத்தை சொல்ல வேண்டியது. நல்லதுதான். சரி, இப்போ அந்த முதல் வாக்கியம் நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாக்கியம் படிச்சோம் இல்லையா? சியாத் தார்த்தீய பாதா சியாத். தோஷாவா தெரியறதா இல்லையா நமக்கு? ஆமா ஆமா. திருத்தீய பாதம் தார்த்தீய பாதம் வந்துடுமே எப்போ பாருங்க. இப்ப பாருங்க, நான் அந்த வாக்கியத்தை வாசிக்கிறேன். எதி யாவத் காதிரத்துவம் ஆயாதி, காதிரத்துவம் வர்றதுக்கு முன்னாடியே தாவத் தத பிராகேவா ஔதும்பரத்துவம் விதீயத்தை விகிருத்தோ தரிஹி தேன காதிரத்துவ பாதா அப்பிராப்த பாதா சியாத். அது அப்புறம் அப்பிராப்தவாதம் ஆயிடுமே. ஆனா நமக்கு அப்பிராப்தவாதம் தேவையில்லை, பிராப்தவாதம் தான் தேவை. இந்த இடத்துல நமக்கு பிராப்த பாதா தான் தேவை. ஏன்னா இந்த இடத்துல பிரத்யாம்னா பாதா சொல்லணும் இல்லையா? இப்படி ஆயிடுமேன்னு கேள்வி. இப்போ சரியா இருக்கு இல்லையா கேள்வி? சரியா இருக்குண்ணா. அதான். இப்போ மூணுத்துக்கும் உதாரணம் சொல்லிட்டா அடுத்த வாக்கியம் படிக்கிறேன். ஔதும்பரத்வேனச்ச காதிரத்வ பாதா பிராப்த பாதா ஏவ வக்தவ்யः கதம் ததபி சரகுஷ நியாயேன शरेण कुशानां बाधः यथा प्राप्तबाधः तथा वक्तव्यम्. अत्रापि சோதகஸ்ய ச காதிர பாருங்க, நான் சொல்லிட்டே இருந்தேன். பாதகா பாதகான்னா என்னது? சோதக அதிதேச பிரமாணத்துக்கு விஷயம் ஆகாமல் இருத்தல், இதுதான் பாதகா. அதிதேச பிரமாணத்துக்கே சோதகான்னு இன்னொரு பேரும் உண்டு. அதை வச்சு சொல்ற பாருங்க. சோதகஸ்ய ச காதிரத்வ அவிஷயத்வே. ஒருவேளை சோதகமானது காதிரத்தை விஷயமாக எடுத்துக்கவே இல்லைன்னு சொன்னா காதிரத்துவ அவிஷயத்வே பிராப்தியபாவாத் காதிரத்வஸ்ய பிராப்திரேவ நாஸ்தி इति कृत्वा तदनुपपत्तिः स्यात्. समीचीनं प्राप्तबाध अनुपपत्तिः स्यात् इति पर्यन्तं प्रश्नः उच्यते इति उत्तरं. किमुच्यते? तार्तीय प्रमाण विनियुक्तेन பாதனம் தாவத் அப்பிராப்த பாதனம். நீங்க சொல்ற விஷயம் சரிதான். என்னது? திருத்தீயாத்தியாயத்துல சொல்லப்பட்ட பாதா இருக்கே அது அப்பிராப்த பாதா தான். எப்படி? அதுவும் தார்த்தீய பிரமாண ஸ்ருத்தியாதி விஷயே, ஸ்ருதிலிங்க வாக்கிய பிரகரணாதி விஷயே பிரமாண வினியுக்தேன பிரபல பிரமாணேன வினியுக்தேன இதரஸ்ய துர்பலஸ்ய பிரமாணஸ்ய பாதனம் தாவத் அப்பிராப்த பாதனம். सम्यक् अस्ति. प्रकरणञ्च तार्तीयम्. प्रकरण प्रमाणं निरूप्यमानं वर्तते अधुना. அது திருத்தீயாத்தியாயகத நிரூபியமானம் பிரமாணம். பிரகரண பிரமாணத்துல தான் இவ அவாந்தர விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பிரகரணம்ங்கிறது திருத்தீயாத்தியாயத்தை நிரூபிக்கப்பட்ட விஷயம். தேனா தத்வினியுக்தௌ உதும்பரத்வேன இதரஸ்ய பாதனம் அப்பிராப்த பாதா ஏவ. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இது சித்தாந்தம் இல்லை. நல்லா மனசை வாங்கிக்கணும். கேள்வி என்ன கேட்டா, இந்த இடத்துல காதிரத்வஸ்ய பாதா பிராப்தபாதா வக்தவ்யः परन्तु अप्राप्तबाधः इव निरूपितम् अस्ति तत् सम्यक् नास्ति इति प्रश्नः आसीत्. பதில் சொல்லும்போது என்ன சொல்றார்? ஆமா ஆமா, இந்த காதிரத்வஸ்ய பாதா அப்பிராப்தபாதா தான். ஏன்னு கேட்டா, இந்த இப்ப நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோமே, இது எந்த இடத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்கோம்? ஔதும்பரத்வஸ்ய பிரகரணேன விநியோகா அஸ்தி நவா விக்ருதோ பிரகரணம் விநியோஜகம் பவதி நவா, இப்படித்தானே விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரகரணம் அப்படிங்கிறது எந்த அத்தியாயத்துல சொல்லப்படுகின்ற பிரமாணமா இருக்கு? திருத்தீயாத்தியாயத்துல. அப்போ பிராப்தபாதம் சொல்றது சரியா, அப்பிராப்தபாதம் சொல்றது சரியா? எது சொல்றது சரி? அப்பிராப்தபாதம். அதனால இங்க சரியாதான்ப்பா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு உச்சத்தைன்னு ஆரம்பிச்சு. இது வாஸ்தவிகத்தையா? இது சித்தாந்தம் இல்லை. அப்படி எடுத்துக்க முடியாது. அதுதான் இப்படி ஒருத்தர் பதில் சொல்றார், யாரோ ஒருத்தர் சொல்றார். இப்படி கரெக்ட் தானே? இந்த இடத்துல பிரகரண விஷயம் தான் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அப்பிராப்தபாதம் சொன்னா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ.
அதுக்கு அடுத்தாப்புல என்ன பதில் சொல்லணும்? ஏன்பா இங்க பிரகரண விஷயத்துல விசாரம் பண்ணிருந்தாலும் இங்க பிரத்யாம்னான தானே பாதா, ஔதும்பரத்வஸ்ய விநியோஜகம் பிரமாணம் கிம்னு விசாரம் பண்றோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாதகா என்ன பாதகா? பிராப்த பாதகா பிரத்யாம்னானா கில பாதகா. அப்ப இங்க பிராப்த பாதகா தான் வரணும் அப்படின்னு வாஸ்தவிக சித்தாந்தத்தை அடுத்தாப்புல சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பிரகரண விசாரம் தானே போயின்னு இருக்கு, பிரகரண பிரமாணத்தினால உதும்பர விநியோகா சொல்லிட்டு இருக்கோமே, அதனால இது பிராப்தபாதா சொன்னா தப்பு இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். தெரியாத சொல்றார், சித்தாந்தமா நினைச்சுண்டு சொல்றார். சரியா? வஸ்துதா அயமபி பக்ஷா துஷ்டா. சரியா? புரிஞ்சுது இல்லையா? இதை குழப்பிக்க கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம இதை மனசை வச்சுட்டு கிரந்தத்தை பார்க்கலாம். தார்த்தீய பிரமாண விநியுக்தேன இதரஸ்ய பாதனம் தாவத் அப்பிராப்தபாதனம் பிரகரணஞ்ச தார்த்தீயம் தேன தத்விநியுக்த ஔதும்பரத்வேன. பிரகரண பிரமாணத்தினாலதானே இப்போ உதும்பரத்வஸ்ய விநியோகான்னு சொல்லியிருக்கோம். விகிருத்தோ ஔதும்பரத்வஸ்ய விநியோகா பிரகரண பிரமாணேன அப்படின்னு தானே ரொம்ப சிரமப்பட்டு விகிருத்தியில பிரகரணம் விநியோஜகம் ஆகாதுன்னு சொல்லியும் கூட இந்த மாதிரி சில இடங்கள்ல விசேஷ ஸ்தலங்கள்ல விகிருத்திலையும் கூட பிரகரணம் விநியோஜகம் ஆகும்னு நிரூபிச்சு ஔதும்பரத்வஸ்ய அங்கத்வேன விநியோகா பிரகரண பிரமாணேன விகிருத்தோ பவதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? புரியுறது இல்லையா? அது அப்படி சொன்னதுனால என்ன அடுத்து? தேனா தத்விநியுக்த ஔதும்பரத்வேன இதரஸ்ய பாதனம். இதரஸ்ய பாதனம் இत्युक्ते கஸ்ய பாதனம்? பிராப்த பாதனம் அப்பிராப்த பாதனம். கஸ்ய 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 பதார்த்தஸ்ய பாதனம். கீதச பாதகான்னு கேட்கல, காதிரத்வஸ்ய. சமயக் காதிரத்வஸ்ய. இதரஸ்ய இत्युक्ते காதிரத்வஸ்ய பாதனம் அப்பிராப்த பாதா ஏவ அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றார். வைகிருத்தேன பிராகிருத பாதா பிராப்த பாதா ஏவா இது குலதர்ம. அது மட்டும் இல்லை, சொல்லிட்டு என்ன சொல்றார்? இது என்ன பரம்பரையா குலதர்மமா, என்ன இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு, என்ன குலதர்மஹாவா பரம்பரையா வந்திருக்கு, நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு ஏதாவது உண்டான்னு அப்படின்னு வேற கேள்வி கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு பாருங்க. நஹி வைகிருத்தேன விகிருத்திகத அங்கத்வ போதக பிரமாணேன பிராகிருதாங்க பாதா பிராப்தபாதா ஏவ பவதி இत्यत्र கசன குலதர்மஹ நாஸ்தி. பரம்பரை இப்படித்தான் ஒத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு, குலாச்சாரம் ஏதாவது இருக்கான்னு அப்படிலாம் இல்லை, இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு நடுவுல யாரோ பதில் சொல்லியிருக்கார். முன்னாடி கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கார். இது பரம சித்தாந்தா இல்லை. சரியா? இப்ப நம்ம பரம சித்தாந்தத்தை பார்க்க போறோம். வஸ்து தஸ்து பாருங்க. பிராப்தபாதா ஏவ அயம். எது? ஔதும்பரத்வேன காதிரத்வஸ்ய பாதா சஹ பாதா பிராப்த பாதா ஏவ. நச்ச காதிரத்வஸ்ய சோதக அவிஷயத்வேன பிராப்தியபாவாத் கதம் தத் பாதா பிராப்த பாதா. இப்போ கேள்வி கேட்கிறா, பிராப்த பாதான்னு சொல்றியே, எப்படி இது பிராப்தம் ஆகும்? ஏன்னா சோதக பிரமாணத்தினால இந்த காதிரத்துவமானது விஷயமாக கிரகிக்கப்பட்டால் அப்போ பிராப்தம்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பாத ஔதும்பரோ யூபபவதிங்கிற வாக்கியத்தினால பாதா சொன்னால் அப்போ அது என்ன பாதா ஆகும்? நான் கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன். சமீச்சனம். சரி, சமீக் பிரத்யாம்னானாத் பாதா. ஆனா நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அதிதேச பிரமாணமானது காதிரத்துவத்தை விஷயமாகவே கிரகிச்சுக்கல, விஷயமாகவே ஆக்கிக்கல. அந்த அதிதேச பிரமாணத்துக்கு காதிரத்துவம் விஷயமாவே ஆகல அப்படின்னு சொன்னா எப்படி அது பிராப்தமாகும்? பிராப்தமா ஆனாதானே அதோடைய பாதாக பிராப்த பாதான்னு சொல்ல முடியும். அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நான் பந்தியை வாசிக்கிறேன் பாருங்க. நச்ச காதிரத்வஸ்ய சோதக அவிஷயத்வேன பிராப்தியபாவாத் கதம் தத் பாதா காதிரத்வஸ்ய பாதா பிராப்த பாதா பவேத் அப்படின்னு கேள்வி. ஒருவேளை அதிதேச பிரமாணமானது காதிரத்துவத்தை விஷயமாக ஆக்கிக்கிறது, அதன் பிறகு
ஔதும்பரோ யூபோ பவத்தின்னு பிரத்யாம்னானாத் பாதா இப்படி சொல்லலாமே. இப்படி சொன்னா பிராப்த பாதம் கிடைக்கும் தானே, புரியுதா? அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறா, அப்படி ஒருவேளை அதிதேச பிரமாணமானது காதிரத்துவத்தை விஷயமாக எடுத்துட்டதுன்னா தேனைவ ஆகாங்ஷா சாமியதி விகிருத்தேகே அப்படின்னு என்ன அர்த்தம்? விகிருதிக்கு யூபத்துக்கு ஒரு காஷ்டம் வேணும். அதிதேச பிரமாணமானது காதிரத்துவத்தை விஷயமா ஆக்கிக்கலன்னா உதும்பரம் வரும். ஒருவேளை அதிதேச பிரமாணமானது பிரகிருதியில இருக்கக்கூடிய காதிரத்துவத்தையும் விஷயமா ஆக்கின்றதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆயிடும், யூபம் சேரும் பொழுது விகிருத்தில கூடவே இந்த காதிரமும் சேர்ந்தா போய் சேரும் விகிருதி. விகிருத்தினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுத்து. இதுக்கப்புறம் அதுபோல நீ எப்படி சேர்க்கிறதா இருந்தாலும் உபயாகாங்ஷா ரூபமான பிரகரண பிரமாணத்தினால எப்படி சேர்க்க முடியாது. அப்போ இங்க நமக்கு என்ன சிரமம் வருது, அதிதேச பிரமாணத்துக்கு காதிரம் விஷயம் ஆகலைன்னா பிராப்தவாதா வராது. அத சொல்றதுக்காக அதிதேச பிரமாணத்துக்கு காதிரம் கூட விஷயமாக ஆகிறதுன்னு சொன்னா தேனைவ ஆகாங்ஷா சாம்பத்தி ஔதும்பரத்வச விநியோகோ நபவதி பிரகரண பிரமாணேன. நாளும் சிக்கல் சொல்லேன்னா, அதாவது அதிதேச பிரமாணத்துக்கு விஷயமாக ஆகிறதுன்னு ஒத்துண்டாலும் சிக்கல், விஷயமாக ஆகலைன்னாலும் இன்னொரு சிக்கல். இப்படி ஒரு ஸ்திதி. பந்தியை பாருங்க. தத் விஷயத்வேவா இत्युक्ते அதிதேச பிரமாணस्य விஷயः भवति காதிரத்வம் इति ஸ்வீக்ரியமானேவா तेनैव नैराकाङ्क्ष्यात् न औदुम्बरत्वे प्रकरणं विनियोजकं स्यात् एतावत्पर्यन्तं प्रश्नः इति न च वाच्यम् एवं न प्रष्टव्यम्. कुतः न हि प्राप्तबाधस्थले चोदकेन पदार्थाः प्राप्यन्ते तथा सति शास्त्रप्राप्तत्वेन बाधः न स्यात्. இந்த இடம் இல்லை, எங்கெங்கெல்லாம் நாம இப்படி சொல்றோமோ, அதாவது அதிதேச ஸ்தலத்துல எங்கெங்கெல்லாம் பிரத்யாம்னானாத் பாதான்னு சொல்றோமோ அந்த இடத்துல சோதக பிரமாணமானது அந்த பதார்த்தத்தை விஷயமாக ஆக்கிக்கிறது, அதாவது விஷயமாக எடுத்துக்கிறது. இன்னொரு ஒரு வாக்கியத்தினால அதனுடைய பாதா இப்படின்னு நாம எங்கேயும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது தெரியுமா? இப்ப பாருங்க, ஒருவேளை காதிரத்துவத்தை அதிதேச பிரமாணமானது விஷயமாக ஆக்கிக்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போ காதிரத்துவத்தினுடைய பிராப்தி கிடைச்சிருதுன்னு சொல்லணும். இங்க விகிருதியில எதனால கிடைச்சது, எந்த பிரமாணத்தினால கிடைச்சது? விகிருதியில பிராப்த பாதத்து. அதனுடைய ஆமா, நான் இந்த கேள்வி மறுபடியும் சொல்றேன் சுதன் அவர் புரியறதுக்காக. விகிருத்தில அதிதேச பிரமாணத்தினால காதிரமானது விஷயமாக எடுத்துட்டதுன்னு வச்சுப்போம். எடுத்துட்டதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? விகிருத்தில இந்த அதிதேச பிரமாணத்தினால காதிரமும் வருதுன்னு அர்த்தம். இப்போ விகிருத்தில காதிரம் பிராப்தமாச்சு, இந்த பிராப்தியானது எந்த பிரமாணத்தினால பிராப்தி ஆச்சு? அதிதேச பிரமாணத்தினால ஆச்சுன்னு சொல்லணும். அதிதேச பிரமாணம் தானே பிரச்சத்திலிருந்து காதிரத்துவத்தை கொண்டு வருது விகிருத்திக்கு. இப்போ சாஸ்திர பிராப்தி, அதிதேசங்கிறது என்ன நம்மளா கல்பிக்கிறதா? இல்ல, சாஸ்திரத்தினால உண்டானது. அதிதேச சாஸ்திரம் அது ஒரு சாஸ்திரம் தானே. அப்போ சாஸ்திரேன பிராப்தம். கிம் பிராப்தம்? காதிரத்துவம் பிராப்தம். சரியா? ஆகா அது எந்த பிரமாணத்தினால? பிரகரண பிரமாணத்தினால. இப்போ காதிரத்துவத்துக்கு பாதா நம்ம சொல்றோமே, எதை வச்சுட்டு சொல்றோம்? ஔதும்பரோ யூபோ பவதிங்கிற வாக்கியத்தை வச்சுண்டு, பிரத்யாம்னார்த்தமா இருக்கக்கூடிய வாக்கியத்தை வச்சுண்டு. சரி சரி இல்லையா? அப்ப என்ன பாருங்க, விகிருத்தியில காதிரத்துவத்தை கொண்டு சேர்க்கிறதும் ஒரு சாஸ்திரம் தான். இந்த காதிரத்துவத்துக்கு பாதத்தை சொல்றதும் ஒரு சாஸ்திரம் தான். ரெண்டுமே சாஸ்திரம். இப்படி அப்போ இப்படி இருந்ததுன்னா நம்ம 3 விதமான தோஷங்கள் பார்த்தோம், வாதங்கள் பார்த்தோம் இல்லையா? பிரத்யாம்னானாத்து பிரதிஷேதாத்துங்கிறதுல வந்துடாத. ஆஹா, இங்க
காதிரோ யூபஹா நபவத்தின்னு வாக்கியம் இல்லை. சரி சரி, ஓகே. உதும்பரோ யூபோ பவத்தின்னு தான் வாக்கியம். அதாவது நிஷேத பரம வாக்கியம் ஆதிரத்துவத்துக்கு இல்லை. மட்டும் பிரதிஷேதத்தை எடுத்துக்கலாமாங்கிறது கேக்குறேன். யூப்பம் வரைக்கும் எடுத்துன்னு போக வேண்டாமே அப்படின்ட்டு. இப்ப நம்ம யூபத்துக்கு பாதம் சொல்லல, காதிரத்துவத்துக்கு தான் பாதம் சொல்றோம். ஔதும்பரோ யூபோ பவதிங்கிறதுல யூப விஷயத்துல விரோதமே இல்லை. காதிரோ யூபோ பவதி, ஔதும்பரோ யூபோ பவதி, ரெண்டுத்தனால எதனால பண்ணினாலும் யூபகா வந்துடும். நமக்கு விரோதம் இல்லை. விரோதம் எதுல? காதிரத்துவத்திலையும் உதும்பரத்துவத்திலையும் தான் விரோதமே இருக்கு. எங்க விரோதமோ அங்கதானே பாதம் சொல்ல முடியும். விரோதமே இல்லாத இடத்துல பாதமே வராது, பாதகாவே வராது இல்லையா? இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது எந்த விஷயம் அப்படின்னு கேட்டா, காதிரத்துவத்தை சொல்லக்கூடியதும் ஒரு சாஸ்திரம், உதும்பரத்துவ அந்த காதிரத்துவத்தை பாதிக்கக்கூடிய உதும்பரத்துவத்தை சொல்றதும் ஒரு சாஸ்திரம். இப்படி ரெண்டுமே சாஸ்திரங்களா இருந்தா விகல்பமா மாறிடும். சாஸ்திரமே பண்ணாதேன்னு ரெண்டுத்தையும் சொல்லியிருந்தால், அல்லது சமித்தையும் ஆஜ்யத்தையும் சொல்லியிருக்குன்னு சொன்னால், சமுச்சயம் இல்லைன்னு சொன்னா ரெண்டுத்துல எதை வேணா பண்ணலாம்னு ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே சாஸ்திரங்கிறதுனால. அப்ப என்ன ஆயிடும்? விகிருத்தில யூபகா காதிரத்துவத்தினாலையும் பண்ணலாம், உதும்பரத்துவத்தினாலையும் பண்ணலாம்னு ஆயிடும். விகல்பகாவா ஆயிடும். விகிருதி வந்துடும். விகிருத்தில, பிரகிருத்தில இல்ல, விகிருத்தில தான். பாருங்க, அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கா. அதனால என்ன ஆறுது? எங்கெங்கெல்லாம் பிரத்யாம்னானாத் பாதகான்னு சொல்றோமோ அங்க எல்லா இடத்தையும் விகல்பகான்னு ஒரு தோஷா வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, பிரத்யாம்னானாத் பாதகான்னு எங்க சொல்றோமோ அந்த இடத்த எல்லா இடத்துலயுமே சாஸ்திரமானது காதிரத்துவத்தை கொண்டு வராது, விஷயமா ஆக்கிக்காது. ஆனா நமக்கு ஒரு பிரமஹா. என்ன பிரமஹா? பிரகிருத்தியில காதிரம் சொல்லப்பட்டிருக்கு யூபத்துக்கு உத்தேசிச்சு. அதிதேசம் ஆகும் பொழுது அதுவும் சேர்ந்துதான் வரும் அப்படிங்கிற ஒரு பிரமஹா நமக்கு. பிரம பிராப்தி இருக்கலாம் தானே? பிரமத்தினால நமக்கு என்ன ஆச்சு? விகிருத்தியில காதிரத்துவம் உண்டுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ இப்ப பிராப்தி ஆயிடுச்சா இல்லையா? இப்போ நம்ம சொன்னோமே இந்த பிராப்தி எந்த மாதிரியான பிராப்தி? சாஸ்திர பிராப்தியா பிரம பிராப்தியா? பிரம பிராப்தி. இப்போ நிஷேதம் பண்றது ஔதும்பரோ யூபோ பவத்தின்னு. இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ளார, அதாவது பிராப்தியானது பிரமத்தினால அத பாதிக்கக்கூடியது சாஸ்திரம். இந்த ரெண்டுத்துல விரோதம் வந்தால் எது பிரபலமா இருக்கும்? சாஸ்திரம் தான் பிரபலமா இருக்கும். ஆனா முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி அதிதேச பிரமாணத்தினால பிராப்தி, அதே மாதிரி பாதகா இன்னொரு சாஸ்திரத்தினால, அது ரெண்டுமே சாஸ்திரங்கிறதுனால விகல்பகா வந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம சொன்ன பிரகாரம் படி ஆதிரத்வஸ்ய பாதா பிராப்தி ந சாஸ்திரேன அஸ்மாகம் பிரமேன தத்ர பிராப்தி வந்துடும். இங்கேயும் அது இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரமத்தினால நமக்கு பிராப்தி கிடைச்சது. எதனுடைய பிராப்தி? என்னன்னா அப்புறம் பிராப்தி ஆகும். காதிரம் பிராப்தி ஆகலைன்னு சொன்னாக்கா அப்ப இந்த இடத்துல பிராப்த பாதகாங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் அந்த பிராப்தி எப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, சாஸ்திரத்தினால வரும்னு சொல்லக்கூடாது. இப்போ பொதுவா பாருங்க, இப்ப நான் இருக்கேன், நான் பிரகிருத்தில யூபத்துக்கு காஷ்டமாக காதிரம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு இருக்கேன். இதனுடைய விகிருதி தான் சௌரிய யாகா அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு யாகா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எந்த இடத்துல ஔதும்பர யூப பவத்தின் இருக்கோ அந்த இடம், சரியா? அந்த விகிருத்திக்கு பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் போகும், அதையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சுட்ட எனக்கு அடுத்து என்ன வரும்? யூபகா அங்க போகும். யூபத்துக்கு உற்பத்தி பண்றதுக்காக தது உத்தேசேனா காதிரமும் அங்க போகும் அப்படிதான் நான் நினைச்சுப்பேன். ஏன்னா நான் இன்னும் எதை பார்க்கல, ஔதும்பரோ யூப பவதிங்கிறது. இப்போ வாஸ்தவிகத்துல அதிதேச பிரமாணம் அதை விஷயம் ஆக்கிக்காது. எதை விஷயம் ஆக்கிக்காது? காதிரத்துவத்தை விஷயம் ஆக்கிக்காது. ஏன்னா அதிதேச பிரமாணம் இதுக்கு சமமா அங்க என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அது அங்க என்ன இல்லையோ அதுதான் எடுத்துப்போம். ஆனா எனக்கு அந்த ஞானம் இல்லை. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அங்க ஔதும்பர யூப பவதிங்கிற வாக்கியம் இருக்கிறது தெரியாத பிரகிருத்திலிருந்து காதிரமும் கூட அங்க போறது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு பிரமஹா இருக்கு. என்ன பிரமஹா? காதிரமும் அங்க வரும்னு. இந்த பிரம பிராப்தி வருமா இல்லையா? விகிருத்தில காதிரம் உண்டு அப்படின்னு இப்ப பிராப்தி வந்ததா இல்லையா?
இந்த பிராப்தியானது சாஸ்திரிய பிராப்தியா அல்லது பிரம பிராப்தியா? பிரம பிராப்தி தான். பிரம பிராப்தி தான். சாஸ்திரம் அதை விஷயம் ஆக்கிக்கல, அது ஸ்வச்சமா இருக்கு. பிரம பிராப்தி. இப்படி பிரம பிராப்தமான காதிரத்துவத்தை பாதிக்கிறது எது அப்படின்னு கேட்டால் ஔதும்பரோ யுபோபவதிங்கிற வாக்கியம். இப்போ இந்த இடத்துல பிராப்த பாதா வந்துடுதா? இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றேன். நஹி பிராப்தபாத ஸ்தலே, நல்லா கவனிங்கோ, பிராப்தபாத ஸ்தலே சோதகேன அதிதேச பிரமாணேன பதார்த்தாக பிராப்யந்தே. நஹி பிராப்யந்தேன்னு அன்வயா. நஹி பிராப்யந்தே அதிதேச பிரமாணமானது விகிருதியில படிக்கப்பட்ட அங்கங்கள் அதாவது ஔதும்பரம் மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதுக்கு சமமான பிராகிருத அங்கங்களை எடுத்துக்காது. அதான் அங்க இருக்கேன், எடுத்துக்காது. நஹி பதார்த்தா பிராப்யந்தே ததா சதி சாஸ்திர பிராப்தேன பாதா சியாத். அப்படி ஒருவேளை காதிரத்துவம் முதலிய அங்கங்களையும் சேர்த்து அதிதேசம் பண்ணிக்குமே ஆனால் சாஸ்திரம், அங்க பாதா சாஸ்திரிய பாதான்னு ஆயிடும். சாஸ்திரேன பாதான்னு ஆயிடும். அப்போ விகல்பா வந்துடும். நாம சொல்லல. கிம் தரிஹி, அப்போ இந்த சாஸ்திர அதிதேச சாஸ்திரமானது எதை எடுத்துக்கிறது? கிம் தரிஹி கிருண்ணாதி அதிதேச பிரமாணம் இச்சுக்தே தானேவ பதார்த்தான் வஸ்துதா பிராபயதி. இது ஒரு ஸ்டைல். எப்படி தெரியுமா? அந்த மாதிரியான பதார்த்தங்களை தான் அதிதேச பிரமாணம் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான பதார்த்தங்கள் விகிருதியில இல்லையோ பிரகிருதியிலிருந்து தேவையோ அதை தான் எடுத்துக்கும் அப்படிங்கிற அந்த எழுதுற ஸ்டைல். புரிஞ்சது இல்லையா? அது புரியுது. தானேவ பதார்த்தான் வஸ்துதா பிராபயதி. கஹா பிராபயதி? அதிதேச பிரமாணம் பிராபயதி. ஏ விகிருத்தௌ ந பாத்தியந்தே. விகிருத்தில எந்த பதார்த்தங்கள் பிரகிருத்திலிருந்து வந்தால் பாதிக்கப்படாதோ அவைகளை மட்டும்தான். இப்போ பிரகிருத்திலிருந்து உதும்பரத்துவத்தை எடுத்து காதிரத்துவத்தை எடுத்துட்டால் பாதிக்கப்படுமா படாதா? விகிருத்தி போயிட்டு பாதிக்கப்படும். அப்ப அந்த பதார்த்தத்தை எடுத்துக்காது. எந்த பதார்த்தங்கள் விகிருதிக்கு போனால் பாதிக்கப்படாதோ அவைகளை மட்டும்தான் சாஸ்திரம் எடுத்துக்கும். அதுதான் சொல்றார். கிந்தரிஹி தானேவ பதார்த்தான் வஸ்துதா பிராபயதி ஏ விகிருத்தௌ ந பாத்தியந்தே தேச பதார்த்தாக பிரகிருதிவத் சப்தேன பிராப்யந்தே இது பவதி புருஷஸ்ய பிராந்தி. அப்போ எப்படி பிராப்தி அப்படின்னு கேட்டா, நம்ம அதிதேச பிரமாணத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம்? பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவியா அப்படின்னு தானே சொல்றோம். பொதுவாக தானே சொல்றோம். இந்த வாக்கியத்தை கேட்டுட்டு இந்த கேட்ட புருஷனுக்கு, அந்த எஜமானனுக்கு, யார் அந்த கர்மாவை பண்ண போறானோ அல்லது யார் அதை பார்க்கிறானோ அவனுக்கு ஒரு பிரமஹா வரும். பாருங்க, பிரகிருதிவத் சப்தேன பிராப்யந்தே. பிரகிருதிவத் அப்படிங்கிற பதத்தை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவன் என்ன நினைப்பான்? பிரகிருதியில இருந்து அத்தனை பதார்த்தங்கள் தான் நினைப்பான். பிரகிருதிவத் சப்தேன பிராப்யந்தே இதி பவதி புருஷஸ்ய பிராந்தி. யதா பிரகிருதோ கிருதம் ததா விகிருத்தோ கர்த்தவியம். எப்படியெல்லாம் என்னென்னலாம் அங்கங்கள் அனுஷ்டிச்சோமோ பிரகிருதியில அத்தனையும் அப்படியே விகிருதியில பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு பிராந்தி இருக்கும். கர்த்தவியம் இது சர்வே பதார்த்தாக பிராகிருதாக கர்த்தவியாக இது சஹ சிந்தயதி. சரியா? அத்தச்ச பிராந்தி பிராப்தாக காதிரத்வாதயः வஸ்துதः ந சோதகேன பிராப்தாக அதிதேச பிரமாணேன ந விஷயீகிருதாக भ्रांति वर्तते. खादिरत्वादयः भ्रांति प्राप्ताः विकृतौ शास्त्र प्राप्ताः किं भवन्ति? प्राप्ताः बाध्यन्ते. कथं पश्यन्तु, शास्त्र प्रतिपन्नैः औदुम्बरत्वादिभिः बाध्यन्ते इति भवति तद्बाधः प्राप्तबाधः. तर्हि प्राप्तबाधः इत्युक्ते प्राप्तिः कथं? भ्रान्त्या प्राप्तिः इत्यर्थः. பங்கி அரசன் நல்லா புரிஞ்சிருக்கா? அப்புறம் பங்கில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதமும் நல்லா புரிஞ்சிருக்கா? நச்ச அவன் அடுத்து கேட்பா, இந்த பிராந்தி பிராப்தின்னு சொல்றியே, பிராந்தி பிராப்தமான ஒண்ணு வச்சுண்டு வைதி அதாவது விதி ஆகாங்ஷா பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேள்வி. பாருங்க, நச்ச பிராந்தி பிரதிபன்னேன வைதி ஆகாங்ஷா நிவர்த்தயித்தும் சக்கியதே. இது இருக்கா கேட்க அப்படின்னு கேட்டா பூர்வபக்ஷி மேற்கொண்டு ஒரு கேள்வி கேட்பான். அதான் பிராந்தி பிராப்தி கூட வந்துருத்தே. அதாவது ஔதும்பரத்வஸ்ய பிராப்தி விகிருதோ கதஞ்சித் அஸ்தி சாஸ்திரேன ந பிராப்தம் அப்படி பிராந்தியா பிராப்தம் கில. அந்த பிராந்தி பிராப்தியை வச்சுட்டே விகிருத்தினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லேன்.
அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஔதும்பரத்வஸ்ய விநியோகா நாஸ்தி. ஏன்னா எப்படி கேள்வி கேட்கற நல்லா கவனிங்கோ. விகிருத்திலிருந்து பிராந்தியா காதிரத்வஸ்ய பிராப்தி அஸ்தின்னு நீ சொல்றியே, பிராப்தி அஸ்தி இது கிருத்வா பிராகிருதாங்கஸ்தைவ ஆதோ விகிருத்தோ அன்வயான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பிராந்தி பிராப்த பிராகிருதாங்க கிளுப்தோபகாரக ஔதும்பர காதிரத்வஸ்தைவ ஆதோ விகிருத்தோ அன்வயா. இப்படி ஆயிடுத்துன்னா ஔதும்பரத்துவத்தை நீ எப்படி விநியோகம் பண்ணுவேன்? அதான் இந்த பிராந்தி பிராப்தமான கிளுப்தோபகாரகமான காதிரத்துவத்தினாலேயே விகிருத்தினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுத்தே அப்படின்னு யார் கேட்கிறான்? பூர்வபக்ஷி கேட்கிறான், மேற்கொண்டு கேள்வி கேட்கிறான். அதுக்கு என்ன பதில் தெரியுமோ? பிராந்தி பிராப்தியை வச்சுட்டு எப்படிப்பா ஆகாங்கையை பூர்த்தி பண்ண முடியும்? வஸ்துதா சாஸ்திர பிராப்தமா இருந்தால் அது விகிருத்தியினுடைய ஆகாங்ஷாவை பூர்த்தி பண்ணும். பிராந்தி பிராப்தமான அது இங்க வரவே போறது இல்லை. வஸ்துதா உனக்கு பிராந்தி, அதை வச்சுன்னு நீ எப்படி விகிருத்தினுடைய ஆகாங்கையை பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு பதில். சித்தாந்தியினுடைய பதில், கேள்வி பதில் ரெண்டு இல்லையா? புரியுது. அதுதான் சொல்ல பிராந்தி பிரதிபன்னேன பிராந்தியா உபஸ்திதேன வைதி ஆகாங்ஷா. வைதி ஆகாங்ஷான்னா விகிருத்தியில இருக்கக்கூடிய ஆகாங்ஷா வைதி ஆகாங்ஷா. ஏன்னா விகிருத்தி யாகத்தை விதிச்சதே ஒரு விதி தானே. அந்த யாகத்தை விதிக்கிறது எது? விதி தானே விதிக்கிறது. ஆகாங்ஷா எங்க இருக்கு? அந்த விதிகத ஆகாங்ஷா இல்லையா? பிராந்தியினால கிடைச்ச ஒரு பொருளை வச்சிருந்து விதிகத ஆகாங்ஷா பூரியத்தைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்றாரு, வைதி ஆகாங்ஷாயாக வைதி ஆகாங்ஷா நிவர்த்தயித்தும் ந சக்கியதே. அதனால என்ன சொல்லணும்? எத்திர சாஸ்திரேன பிராப்தி தேனைவ பதார்த்தேன வைதி விகிருதிகத ஆகாங்ஷாயாக பூர்த்திர்பவதி நது பிராந்தி பிராப்தியா பிராப்தஸ்ய பதார்த்தஸ்ய संयोजनेन विकृतेः आकांक्षा न शाम्यति இல்லையா? भ्रांति प्राप्त पदार्थेन विकृतिगत आकांक्षा न शाम्यति इत्यर्थः. சங்கியார்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? புரியுதுண்ணா. தஸ்மாத் யுக்த முக்தம். இதோட இந்த விசாரம் முடிஞ்சு போச்சு. எந்த விசாரம் முடிஞ்சு போச்சு? பிராப்த பாதகாவா அப்பிராப்த பாதகாவா, அதே மாதிரி விகிருத்தோ ஔதும்பரத்வஸ்ய பிரகரண பிரமாணேன விநியோகா நவா அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. விகிருத்தோ ஔதும்பரத்வஸ்ய பிரகரண பிரமாணேனேவ விநியோகா, அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கார். தஸ்மாத் யுக்த முக்தம் சமீச்சீனம் முக்தம். கிம் முக்தம்? உபயாகாங்ஷா ரூப பிரகரண சம்பவாத். இந்த இடத்துல ஔதும்பரத்வ ஸ்தலத்துல உபயாகாங்ஷா சம்பவிக்கும் என்பதனால் விகிருத்தௌ அபி பிராகிருதாங்க அனுவாதேன விதீயமானானாம், பிராகிருதாங்கத்தை உத்தேசிச்சு தது அனுவாதேன விஹிதானாம். பிராகிருதாங்கம் இங்கே யூபஹா. தது அனுவாதேன விஹித நூதனதையா விஹிதானாம் ஔதும்பரத்வாதீனாம் பிரகரணம் விநியோஜகம் இது யுக்த முக்தம் சம்யக் உக்தம். இந்த விசாரம் முடிகிறது. இதுக்கு மேற்கொண்டு வேற இதே விஷயத்துல வேற பிரகரண விஷயத்துல விசாரம் வேற மாதிரியான விசாரங்கள் போக போறது. நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். சரி. யத்கிருபாலேஷமாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.